சரி நான் நிரூபிக்கிறேம்மா. இந்த மேடையில இப்பவே நான் நிரூபிக்கிறேன். ஆனா நான் சொல்ல மாட்டேன். தெரிஞ்சவள சொல்றதுக்கு வாய் சவுடால் என்ன? ஐயோ ஐயோ வீராப்பு மட்டும் 5 எட்டி வீராப்பு வசனம்லாம் பேசுற வேலை வச்சுக்காதீங்க, புரியுதா? 3 வாகனம்னா ஆமாமா 3 வாகனம் தான் ஒத்துக்கிற வேலைய நம்ம மட்டும் பாருங்க. பச்சை புள்ள நினைச்சு மிரட்டறாரு. கொஞ்சம் கெயினே ஷார்ப் வச்சுக்க. இல்லம்மா சில பேர் என்னன்னா 5 தாமா அப்படின்னா ஓ இருக்குமோ நம்ம தான் படிக்கலையோ அப்படிங்கிற மாதிரி கொல்லப்புறது. நான் தான் தெளிவா சொல்றேனே 3 வாகனம் தானே. பேசி முடிச்சிட்டீங்களா? நீங்க பேசுங்க இப்ப. 5 வாகனம் என்பதை இந்த மேடையிலே இப்பொழுதே நான் நிரூபிக்கிறேன். ஆனா நான் சொல்ல மாட்டேன். தெரிஞ்சவள சொல்றதுக்கு. தெரிஞ்சானே இல்லம்மா. எதுக்கு இந்த வெட்டி வீராப்பு வசனம் ஏன் பேசுறீங்கன்னு கேக்குறேன் நான். இருந்தா தானமா சொல்றதுக்கு. 3 வாகனம் தாங்க இருக்கு. உருட்டுறீங்க நல்லா. உட்டால் உடை போட்டு நீ வாழ்கவே. உட்டா உடை போட்டு நீ வாழ்கவே. உருமேனிலே தூக்கி நீ வாழ்கவே. பக்குவம் தவறாத பதமான கீழ்வாழ்த்து ஒப்புடனே வாழ்கவே. பள்ளி நாயகம் ஒப்புடனே வாழ்கவே. காணிலே கணம்பாடி காண்பை வைக்கப்படி ஆலோலம் சோ என் ஆயில் ஒட்டி கொண்டிருக்கும் குறிஞ்சி குற்றமின் குலக்குடியே நீ வாழ்க குலம் வாழ்க கொட்டம் வாழ்க. உண்மை பற்றி உன்னிடத்திலே ஒரு சில புறங்கள் கேட்கலாம் நினைக்கிறேன். கேட்கலாமா? மெச்சம்புகள் வேங்கடாவே வெண்பாவிர பாதிச்சியல் ஜென்மம் எடுக்கவா மச்சா கூர்மா கோலா சிக்கா வாமா ராமா 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 கோபாலா மாவென்ற பிறந்தாவனின் புகழை அனுதினமும் பாடிக்கொண்டிருக்கக்கூடிய தாங்கள் எங்கள் இடத்திற்கு வந்ததை இரட்டிப்பு மகிழ்ச்சி அளிக்கிற சுவாமி. உங்களை வரவேற்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். கடுக்கை துளைத்து ஏழு கடலை புகட்டி குறுகத்தரித்த குரல் என்றும் அணுவை துளைத்து 7 கடலை புகட்டி குறுகத்தரித்த குரல் என்றும் அவையும் இடைக்காடனும் ஐயன் திருவள்ளுவரின் வாய்மொழி கிணங்க 1.25 அடியிலே 7 சிறிலே அமைந்த திருக்குறளுக்கு மெருகூட்டியது போல் தாங்களும் இந்த சிறிய பெண்ணுக்கு நல்ல புகழை சேர்க்க வேண்டும் என்று என் கரம் கூப்பி சிரம் தாழ்த்தி கேட்டுக்கொள்கிறேன். கேள்வி சுவாமி. ஆவது புறத்திலே அழிவதும் புறத்திலே போவதும் புறத்திலே புகுவதும் புறத்திலே தேவரும் புறத்திலே திசைகளும் புறத்திலே யாவரும் புறத்திலே யானுமா பரத்துக்குள்ளே பரம் என்றால் உலகம் என்றார், பரன் என்றால் சிவன் என்றார், பரம்பொருள் எம்பெருமான் ஈஸ்வரன் என்றார். இப்படியெல்லாம் உங்களை யாம் வாழ்த்தி இருக்க வேண்டும். ஆனால் தாங்களும் எம்மை 10வது கதாநாயகன் பரந்தாமனின் புகழை பாடக்கூடிய தாங்கள் எங்கள் இடத்திற்கு வந்தது இரட்டிப்பு மகிழ்ச்சி என்று எம்மை வணங்கியமைக்கு மீண்டும் ஒரு வாழ்த்துக்களை தருகிறேன். இனிது இனிது ஏகாந்தம் இனிது அதனினும் இனிது ஆதியை தொழுதல் அறிவினர் சேர்தல் அறிவுள்ளோரை கனவிலும் நனவிலும் காண்பதானே என்று சொன்னார்கள். பாத்தீங்களா இனிதில எவ்வளவு சிறப்பு பாத்தீங்களா? தமிழ்ல மட்டும் தாங்க இனிது அமிழ்து தேன் இப்படியெல்லாம் பல சொற்கள் அமைந்ததுதான் அந்த தமிழ் மொழி. ஏனென்றால் தமிழனாக பிறந்ததற்கு நாம தான் புண்ணியம் பண்ணியிருக்க போது இருக்கிறது. அதனால்தான் தமிழ் மொழியிலே இந்த அழகாக பேசுவதற்கு இறைவன் நம்மளுக்கு ஒரு வாய்ப்பை கொடுத்திருக்கிறான் மேடை போட்டு. அது எல்லோருக்கும் வாய்த்து விடாது. அந்த தமிழை இங்கு அழகாக பேசிய உங்களுக்கு எனது வாழ்த்துக்கள். அதுக்கு சொன்னார்களே குஞ்சி அழகும் கொடுந்தானை கோட்டழகும் மஞ்சள் அழகும் அழகல்ல நல்ல நெஞ்சத்துள் நடு நிலைமையால் வரும் கல்வி கல்வி அழகே அழகு என்று அந்த கல்விக்கு நிகர் உலகத்துல கல்விதான் வேறு எதுவுமே கிடையாது என்பதற்கு மிகப்பெரிய எடுத்துக்காட்ட சொன்ன போனா இந்த தமிழ் மொழி தான். இப்படிப்பட்ட மொழியை அழகாக அதனாலதான் நீங்க சொன்னீங்க, அருமையா சொன்னீங்க. ஏனால் மனிதனுக்கு சொல்லப்பட்ட நூல் தான் திருக்குறள் என்று. தெய்வம் மனிதனுக்கு சொன்ன நூல் திருவாசகம் பகவத்கீதை. மனிதர்களும் தெய்வத்துக்கு சொன்ன நூல் அதான் திருவாசகம். எல்லாத்துலயும் கவனம் ரொம்ப அவசியம். மனிதனுக்கு சொல்லப்பட்ட நூல் தான் திருக்குறள். அதான் திருக்குறள் நீங்க சொன்னது. அந்த திருக்குறளை அழகாக எழுதியவர் திருவள்ளுவர் தான். திருவள்ளுவர் அதை மேம்படுத்தி எழுதியிருக்கிறார். திருக்குறள்ல ஒரு முக்கியமான கருத்துக்கள் இருக்கிறது. திருக்குறள்ல எத்தனை சீர் அப்படின்னா 7 சீர். எதை மையமாக 7 சீர் அமைத்தார்? மேல 4 சீர் கீழே 3 சீர் மொத்தம் 7 சீர் தான். இந்த 7 சீரை எதை வைத்து மையமாக? திருவள்ளுவரோடு பிறந்தவர்கள் 7 பேர். அருமையா சொன்னீங்க. தொடணும். ஆமா இப்படி ஒரு புள்ளி வைக்கணும். புள்ளி வச்சா என்ன செய்யணும்? கோலம் போடணும். உங்களுக்கு கோலம் போட தெரியுமா? நல்லா போடுவேன். சரி கோலம் போடு. வெறும் புள்ளியை மட்டும் வச்சுட்டு போயிடக்கூடாது. கோலமா எடுத்துட்டு போயிடக்கூடாது. கோலம் நானும் அழகா போடுவேன் தெரியும். ஆமா ஏன்னா பிள்ளையார் கோயிலுக்கு மார்கழி மாதம் நான் எப்போவுமே வழக்கமாக காலையில் எழுந்து 5 மணிக்கெல்லாம் நீராடிட்டு கோயிலுக்கு போகுது வழக்கம். போகிற வழியில் வரிசையில் நிறைய வீடு கோலம் போட்டுக்கிட்டு உட்காந்துருப்பாங்க. அதை நின்று வேடிக்கை பார்த்துட்டு எப்படி கோலம் போடுறாங்கன்னு பார்த்துட்டு போய் மறாத நாள் எங்கள் வீட்டில் முதல்ல கோலம் போட்டு தான் நான் வீட்டுக்கே போவேன். அந்த கோயிலுக்கு போவேன். ஒரு விஷயத்த மட்டும் சொல்லிங்க, இன்னொரு விஷயத்த சொல்ல மாட்டேங்கிறீங்க. என்ன? முதல்ல 5 மணிக்கு எந்திரிச்சு கோயிலுக்கு போவாங்க. போயிட்டு வரையிலேயே பொங்கல் சாதத்தோட சேர்ந்து கறியை வாங்கிட்டு வருவாங்க. அப்படி ஆளுவர் பொங்கல் சாதம் கொண்டு வந்துடுவேன்.
அதுக்கப்புறம் நான் தூண்டில் எடுத்துக்கிட்டு பட்டையெல்லாம் போட்டுட்டு தூண்டில் எடுத்துக்கிட்டு போய் மீன் ஒடிச்சாந்து வச்சு சாப்பிடுவேன். அது வேற. அதை சொல்லணும்ல அப்புறம் ஒரு தடவை மட்டும் சொன்னா என்ன அர்த்தம்? ஆமா, இறையருள் இருக்க வேண்டும். நமக்கு இறையருள் இருக்க வேண்டும். அதுல பக்தி, அபார பக்தி இருக்கிறது. எதுவும் வேணுதான். அது இறைவன் வேண்டாம் என்று சொல்லவில்லை. பிள்ளையார் எல்லாத்தையும் ஏத்துக்குவார். விநாயகப் பெருமான் எல்லாத்தையும் ஏத்து. அதனால தான் அவர் மூலக்கடவுள் ஒரு பேர். மூலக்கடவுள் பேரு. அதனால புள்ளி நான் எந்த இடத்துல நான் விட்டு தெரியுமா? புள்ளி வச்சா கோலம் போட தெரியணுமே. ஒரு கோடு ஓட்டம்னா ரோடு போட தெரியும். அது ரோடு கிடையாது, ஒரு பாதை ஓடுறது. கோடுனா அதுக்கு எதிர்பதம் தான் ரோடு அப்படின்னு சொல்லக்கூடாது. ஒரு எதிர்விதமான ஒன்றை எழுதணும் நினைச்சு இன்னொன்று எழுதாம விட்டாச்சு. அதுக்கு மோகன் ஒரு காரணம். அதனால எழுதணும். அந்த எழுத்துக்களினுடைய வடிவம் சிறப்பாக அமைய வேண்டும். நான் உங்கள்கிட்ட எழுத்தை கொடுத்தேன், அதை நீங்க முடிச்சு வச்சிங்க. என்னன்னு முடிச்சு வச்சீங்க? என்னன்னு? இப்ப எழுத்தை கொடுத்தேன், நீங்க முடிச்சு வச்சீங்க. என்னன்னு முடிச்சு வச்சீங்க? முற்றுப்புள்ளி வச்சு. அது எப்படி முடிச்சீங்க? இப்ப எந்த இடத்துல நீங்க தொட்டு பேசுறீங்க? நான் இதுக்கு நான் திருவள்ளூரோடு பிறந்தவர்கள் 7 பேர். அதுதாங்க நினைவு இருக்கணுங்க, ஞாபகம் இருக்கணுங்க. 1000 வார்த்தை பேசிட்டு போயிடுவோம். மறுபடியும் எந்த இடத்துக்கு வந்தோமோ அந்த இடத்துக்கு வந்து நம்ம தொட்டு பேசணும். திருவள்ளுவர் மொத்தம் 7 பேர் பிறந்தாங்க. யார் யார் அப்படின்னா உப்பை, உருவை, வள்ளியம்மை, அதியமான், கபிலர், திருவள்ளுவர். 6 பேர் வந்துருச்சு. இன்னொரு ஆளு அதாங்க உப்பை, உருவை, அவ்வை, வள்ளியம்மை, அதியமான், கபிலர், திருவள்ளுவர். உப்பை, உருவை, அவ்வை, வள்ளியம்மை, அதியமான், கபிலர், திருவள்ளுவர். 7 பேர். இந்த 7 பேர் திருவள்ளுவர் பிறந்தவர்கள். ஒவ்வொரு இடத்துல பிறக்கப்படுகிறார்கள். ஒவ்வொரு இடத்துல பிறந்துட்டா அப்படியே போயிட்டே இருக்காங்க. பிறந்தவுடனே கவி பாடுறாங்க. அவையும் பிறந்தவுடனே கவி பாடுகிறார். இட்டமுடன் நின்றலில் நின்றபடி எழுதிவிட்ட சிவனை செத்து விட்டானோ முட்ட முட்ட பஞ்சமே ஆனாலும் பாரமோனிக்கே நெஞ்சமே அஞ்சாது நீ என்று. அந்த திருவள்ளுவரோடு பிறந்தவர்கள் 7 பேர். அவர் அமைத்த சீர் 7, மேல 4, கீழே 3, 7 சீரை மையமாக கொண்டு திருவள்ளுவர் அங்கே அழகாக அந்த திருக்குறளை அமைக்கிறார். 1330 திருக்குறள். 30 குறள். எத்தனை அதிகாரமாக? 133 அதிகாரம். எத்தனை பாலாக? முப்பால். எத்தனை எழுத்துக்களாக? 42194 எழுத்துக்கள். எத்தனை சொற்களாக? 14000 சொற்கள். இதையெல்லாம் வடிவமைத்து இந்த திருக்குறளை எந்த ஆண்டு அச்சிடப்படுகிறது? 1812ஆம் ஆண்டு அச்சிடப்பட்டதான் திருக்குறள் என்று சொல்லக்கூடிய புத்தகம். இதுதாங்க இந்த திருக்குறளுக்கு ஒரு முக்கியமான பங்களிப்பு. ஏன்னா தமிழனா பிறந்ததுக்கு நமக்குன்னு ஒரு பெருமை வேணும். எதையாவது ஒண்ணு செஞ்சுட்டு போனேன். நான் பெருசா எதுவுமே சாதிக்கலங்க. என்ன பண்ணீங்க? ஒரே ஒரு விஷயம் மட்டும் சாதிச்சுட்டு போயிருக்கேன். என்ன? தமிழனா பிறந்ததுக்கு பெருசா எதையுமே சாதிக்க முடியல என்னால. ஆனால் என்னால் சாதிக்க முடியுது. 2 பையன்களை பெற்றெடுத்து எனது மனைவியார் பெற்றெடுத்து என்னிடம் கொடுத்த உடனே இருவருக்கும் பேர் கொடுக்கிறேன். எப்படி பேர் வச்சீங்க? ஒருவருக்கு முகிலன் என்றும் இன்னொரு பையனுக்கு தமிழ் அமுதன் என்றும். இந்த தமிழனாக பிறந்ததுக்கு 2 பேரையும் இந்த மாதிரி பேர் வைக்கணுங்கிறக்காக முகிலன் தமிழ் அமுதன் பேர் வைக்கிறேன் நான். அப்ப என்ன காரணம் அப்படின்னா தமிழ் என்றும் அழிந்து விடக்கூடாது என்பதற்காகத்தான். அந்த பற்று எனக்கு ரொம்ப அதிகம். அதில் அதிகமாக காரணத்தினால நான் சொல்றேன். இலக்கணம்னு நம்ம சொல்றோம். எழுத்து இலக்கணம், சொல் இலக்கணம், பொருள் இலக்கணம், யாப்பு இலக்கணம், அடி இலக்கணம். இலக்கண வகைகளை பார்க்கும் பொழுது இந்த இலக்கணங்களுக்கெல்லாம் ஒரு குறிலுக்கு ஒரு மாத்திரை, எழுதிக்கு 2 மாத்திரை, மெய்யெழுத்துக்கு அரை மாத்திரை, இப்படி எல்லாம் இலக்கணங்களை தொட்டு வச்சு பேசும்போது சிறப்பான உங்களுடைய பேச்சு அமையும் என்பதற்காகத்தான் உங்களிடம் இந்த திருக்குறளை எழுதுறவர் அவர் தான். அரங்கேற்றம் செய்யப்படுவதற்கு எங்கே எடுத்து செல்கிறார்? மதுரை எம்பதிக்கு எடுத்து செல்கிறார். பாண்டிய நாட்டிற்கு. அரங்கேற்றம் செய்யப்பட முடிந்ததா? முடியலைல. என்னாச்சு? திருப்பி அனுப்பப்படுகிறார். ஏன் அவர்னால அரங்கேற்றம் பண்ண முடியல? ஆமா. ஆனால் அதை அரங்கேற்றம் செய்து வைத்தவர் யாருன்னா அவை பிராட்டி. அந்த திருக்குறளை அரங்கேற்றம் செய்து வைத்தவர் அவை பிராட்டி. அதனாலதான் ஒருடைய உயர்வு அப்படின்னா இன்னொருடைய துணை இருக்க வேண்டும். ஒருடைய துணை இருந்தால் தான். அன்றிலிருந்து இன்று வரைக்கும் ஒருவருடைய உயர்வுக்கு ஒருவர் தான் காரணமாக இருக்க முடியும். ஒருவர் வெளியில தெரிகிறார்னா அதுக்கு இன்னொருத்தர் தான் காரணம். அவருக்கு பின்னே இன்னொருவர் இருக்க வேண்டும். இருக்காங்க. ஆனால் அவர் தெரிகிறார், பின்னே இருப்பவர் வெளியிலே தெரியப்படுவதில்லை. ஆமா, அதுதாங்க மரபு. அன்றிலிருந்து இன்று வரை ஒருவர் வெளியிலே தெரிவதற்கு இன்னொரு காரணமாக இருக்கிறார். அந்த காரணமானவர் வெளியிலே தெரியப்படுவதில்லை, ஆனால் அவர் வெளியிலே தெரியப்படுகிறார். அதே மாதிரிதான் திருவள்ளுவர் வெளியில தெரிஞ்சதுக்கு காரணம் ஔவையார் என்பது நிறைய பேருக்கு தெரியாது. ஆனால் ஔவையார் என்பதுதான் முக்கிய காரணம். இப்படி எல்லாம் அவருடைய உயர்வுக்கு காரணமாக இருக்கிற அன்றிலிருந்து இந்த உதாரணத்துக்கு பாருங்களேன். யாரோட சேர்ந்தா சிறப்பு, யாரோட சேராவிட்டால் சிறப்பில்லை என்பதை முன்னோர்கள் கவி மூலமாக பாடல் மூலம் சொன்னது என்று பல மேடைகளில் பேசுகிறோம்.
உதாரணத்துக்கு சொல்றேன். மாடியில் நான் வாழ்வும் மத்தியில் நான் வாணிபோம் நல்ல நாடில் நான் நடத்தும் செங்கொன்மையும் கூடு குருவில்லா வித்தையும் குணமில்லா பெண்ணும் விருந்தில்லா வேண்டுமில்லை என்ன இதெல்லாம் இல்லைன்னா அது நல்லா இருக்காது என்று முன்னோர்கள் சொன்னதை சந்திரனில்லா வானம் தாமரையில்லா பொய்கை மந்திரியில்லா வேந்தன் மதகரியில்லா சேனை சுந்தர புலவரில்லா தொழிற்சுவை சுந்தரில் வாழ்வு தந்திகளில்லா வினை தனமில்லா மங்கை போலாம் என்று ஒன்றோடு ஒன்று இணைந்திருந்தாதான் எல்லாத்துக்குமே சிறப்பு என்பதை அழகாக எடுத்து சொல்லியிருக்காங்க. நான் ஒன்னு சொல்லணுங்கிறக்காக நீங்க சொன்னீங்களா? இல்லை இந்த மாதிரி பேசக்கூடாது. இந்த மாதிரி பேசினா கோவம். நான் சொன்னதுக்காக நீங்க சொல்றீங்களா இல்ல நீங்களா ஒன்னு சொல்லணும் சொல்லுங்க? இல்ல நான் பேசுறதுக்கு இணையா பேசணும்னு நினைச்சீங்க. நீங்க ஒரு உயர்வாக சொன்னீங்க. நீங்க அதே மாதிரி இவங்க சரிசமமா இருக்காங்கன்னு சொல்றேன். நான் மாடியில்லாத வாழ்வும்னே நான் சந்திரன் இல்லாத வானம் மதி இல்லாதவன் வாணி தாமரை இல்லாத பொய்கை நல்ல நாடிலா நடத்தும் மந்திரி இல்லாத வேந்தன் மதகரி இல்லாத சேனை குருவில்லா வித்தையும் சுந்தர புலவர் இல்லா தொழிற்சுவை சுந்தரில் வாழ்வு குணமில்லா பெண்ணும் தந்திகள் இல்லா வினை தனமில்லா மங்கை போலாம் என்று நான் சொன்னேன். இது ரெண்டும் ஏறத்தாழ ஒன்றோடு ஒன்று அமைந்த கவிதை. ஆனா அதை நான் சொல்லும் போது நீங்க சொல்றீங்கன்னா என்ன காரணம் அப்படின்னா ஏதோ எனக்கிட்ட நீங்க பேசி என்னை பேச விடாம நீங்க பேசணும்னு நினைக்கிறீங்களோ அப்படின்னு எனக்கு ஒரு எண்ணம். என்னை பேச விடாம நீங்க பேசணும்னு நினைக்கிறீங்களோ அப்படி உங்களை பேச விடாம நான் பேசினதே இல்லை. அப்படி பேச மாட்டேன் நான். ஏன்னா எனக்கு இறைவன் அதை கொடுத்திருக்கிறார். என்னன்னு ஆனா உங்களுக்கு அதை கொடுக்கவில்லை. எதை கொடுக்கல? உங்களுக்கு எத்தனை அறிவுமா உங்களுக்கு? 6 அறிவு அப்படின்னு நீயா சொல்லிக்க வேண்டியதா? 6 அறிவு நீ இப்ப சொல்றீல எப்படி 6 அறிவு சொல்லுங்க? ஆமா 6 அறிவு பயன்படுத்தணும்ல. அது எப்படி கேக்குறேன் நானு? மொத்தம் உங்களுக்கு 5 அறிவா 6 அறிவா? 6 அறிவு. நீ அறிவோட பேசுறியா அறிவு இல்லாம பேசுறியா? அறிவோட தான் பேசுறேன். அறிவு இல்லாம பேசுறோம் எதுக்கு சொல்றான்? ஒருத்தர் அறிவு இல்லாம பேசுறோம் சொல்றான். ஏன் பேசுறேன் சொல்றான்? ஏன் பேசுறோம்? அறிவு இல்லாத ஒண்ணு சொல்றோம் அப்படி. இதுதான் வழி அப்படின்னு ஒண்ணு தெரியுது. அந்த வழியில போனா தான் அந்த வழி சரியான இடத்துக்கு போகும். வழியில போனா முள்ளுக்குள்ள போய் போனா அது சரியில்லை. எத்தனை அறிவு? 5 அறிவு. 5 அறிவு. 6வது அறிவு என்ன அறிவு? பகுத்தறிவு. பகுத்தறிவை எவன் ஒருவன் பயன்படுத்துகிறானோ அப்பதான் அவனுக்கு 6 அறிவு அந்த பகுத்தறிவு வேலை செய்யுதுன்னு. அப்பதான் 6வது அறிவு பயன்படுத்தப்படுகிறது அப்படி நம்ம சொல்றோம். அப்படி பார்த்தா பிறந்ததுல இருந்தே நான் பயன்படுத்திட்டு தானே இருக்கேன். அட நாராயணா, இன்னைக்கு தான் நான் கேள்விப்படுறேன். உண்மையாவே நீ பிறந்ததுல இருந்து 1.25 அறிவை தவிர வேற அறிவு நான் வேலை செஞ்சு நான் பார்த்தேன். 1.25 அறிவை தவிர வேற இதுவரை உனக்கு எந்த அறிவு உங்களுக்கு அது கூட வேலை செய்யல. சொல்றீங்க நீங்க மேடையில இருக்கும்போது மட்டும் இந்த 6 அறிவு பயன்படுகிறது. மேடை விட்டு இறங்கிட்டா 1.25 அறிவை தவிர எனக்கு வேற அறிவு வேலை செய்து மட்டும் நீ சொல்லிருங்க. நீங்க என்ன சொன்னான்னு நான் கேக்குறேன். அதுக்காக நான் பேசுறேன். நான் பேசுறேன் உங்க வாயில இருந்தே வந்துருச்சு. அப்புறம் என்ன விடுங்க. மேடையில இருக்கும்போது மட்டும் தான் உனக்கு 6 அறிவு. இப்ப நான் எங்க இருக்கேன்? மேடையில தான் இருக்கேன். அப்ப எனக்கு 6 அறிவு ஒத்துக்கங்க. அதோட உனக்கு 6 நீ 6 அறிவு. இப்ப நீ யாருக்கு பிறந்தீங்க? நானா தெரியல. உங்களுக்கு யாருக்கு பிறந்தீங்கன்னு உங்களுக்கு தெரியல. அது தெரிஞ்சா தான் அங்கே வாழ்ந்துருப்போம்ல. அதானே என்ன ஜாரி பேசுறியா? அது தெரிஞ்சா தான் அங்கே வாழ்ந்துருப்போம். சரி இருங்க. ஏன் தெரியுமா? நீங்க பட்டை ஓடுறதுனால சொல்றேன் நான். பசுபதி பாசம் சொல்ல முப்பட்டை போட்டுருக்கீங்க. நீங்க என்ன போட்டுருக்கீங்க? உடனே அதை கேட்கலன்னா உங்களுக்கு தூக்கம் வராது. ஏன் அப்ப நீங்க மட்டும் கேக்குறீங்க? உடனே கேட்கலனா இல்ல உடனே அதை கேட்கலனா தூக்கமே வராது. நான் பட்டை ஓடுறேன். பதி பசு பாசம் பட்டை. நீங்க என்ன போடுறீங்க? தெரிஞ்சா சொல்லி இருக்கணும்ல. நீங்க தானே சொன்னீங்க 1.25 அறிவுன்னு. அப்புறம் அப்படிதான் கேட்பாங்க. உங்க அப்பா தானே அவரு? தெளிவா சந்தேகப்படாதீங்க. நான் போட்டுக்குது நாமா இல்ல ராமா. இதுல பாருங்க நாமம் என்றால் பெயர் என்ற அர்த்தம். ராமம் என்றால் மேடையை பொறுத்தவரை இந்த அம்மாக்கு 6 அறிவு வேலை செய்து நான் கரெக்டா சொல்லுவீங்க. சரியா சொல்லுவீங்க. நான் ராமம் என்றால் தான் நாமம் என்றால் பெயர். மேடையை விட்டு கீழே இறங்கினதுக்கு அப்புறம் அறிவு வேலை செஞ்சா என்ன செய்யாட்டி என்ன அதுக்கப்புறம் நம்ம இருந்தா இல்லாட்டி என்ன சாப்பிட்டா என்ன சாப்பிடாட்டி என்ன. அதான் ஏன் நான் சொல்ல தெரியுமா? இப்ப உங்க அண்ணே ஒரு கவி சொன்னாரு. சரி என்ன கவி? மந்திரமாவது நீர் வானவர் மேலது நீர் சுந்தரமாவது நீர் துதிக்கப்படுவது நீர். இந்த கவிய உங்க அண்ணனுக்கு நீ சொல்லி கொடுத்தியா இல்ல உங்க அண்ணன் உனக்கு சொல்லி கொடுத்தானா? எனக்கே தெரியல. இல்ல இந்த கவியை உங்க அண்ணன் உனக்கு சொல்லி கொடுத்தானா நீ உங்க அண்ணனுக்கு சொல்லி கொடுத்தா? எங்க அப்பா சொல்லி கொடுத்தாரு. எங்க அப்பா தான் சொல்லி கொடுத்தாரு. உலகத்துல உங்க அப்பா மாதிரி அறிவாளி வேற யாருமே கிடையாது. அதை நான் ஏத்துக்கிறேன். மந்திரமாவது நீர் வானவர் மேலது நீர் சுந்தரமாவது நீர் துதிக்கப்படுவது நீர் தந்திரமாவது நீர் சமயத்தில் உள்ளது நீர் செந்துவர் வாய் உமை வண்ண ஆளவாயின் திருநீரே. திருநீருக்கு உலகத்துல எவ்வளவு பெரிய சிறப்பு இருக்கிறது, மகிமை இருக்கிறது என்பது மிகப்பெரிய வள்ளிநாயகம். திருநீர் சொல்றீங்களே, இந்த திருநீர் யாருக்குரியது என்றால் எம்பெருமான் சிவபெருமானுக்குரியது. சிவபெருமான் எட்டிகளில் தோன்றப்பட்டவன் யார்? எம்பெருமான் முருகப்பெருமான். முருகப்பெருமான் தானே அவர் தானே தோன்றப்படுகிறார். முருகப்பெருமானுக்கு மொத்தம் எத்தனை வாகனம்? 3 வாகனம். என்னது 3 வாகனம்? ஓ நல்லா போய் படிச்சு. இப்பதே உன்னை 6 அறிவுன்னு நான் பாராட்டினேன். அதுக்குள்ளே நீ 3 அறிவுங்கிறத சரியா சொல்லிட்ட.
3 வாகனமா? ஆமா. யார் உனக்கு சொன்னது? மொத்தம் 5 வாகனம் இருக்கிறது. 3 வாகனமா சாமி? பல்ல கடிக்கிற? வாகனம் தாங்க. 5 வாங்குறேன் 3 வாங்குறேன் நீ? 3 வாகனம். 5 வாகனமா 3 வாகனமா? 3 வாகனம். மொத்தம் 8 வருது. நீங்க ஒரு 5 ஒரு 3 8 வருது. அதோட அறிவு. மொத்தம் 8 வாகனம். ஐயா 5 வாகனம் என்பதை நான் நிரூபிக்கிறேன். 3 வாகனம் என்பதை நான் நிரூபிக்கிறேன். ஷாபாஷ். பாப்போம். சரியான போட்டி. அம்மா 3லமா 2 சேர்த்து 5 இருக்குமா? 3 வாகனம். சரி நான் நிரூபிக்கிறேன்மா. இந்த மேடையில இப்பவே நான் நிரூபிக்கிறேன். ஆனா நான் சொல்ல மாட்டேன். தெரிஞ்சாவுல சொல்றதுக்கு வாய் சவுடால் என்ன? ஐயோ ஐயோ தெரிஞ்சால வீராப்பு மட்டும் 5. எட்டி வீராப்பு வசனம்லாம் பேசுற வேலை வச்சுக்காதீங்க, புரியுதா? 3 வாகனம்னா ஆமாமா 3 வாகனம் தான் ஒத்துக்கிற வேலைய இல்ல இல்ல பாருங்க. பச்சை புள்ள நினைச்சு ஹலோ, மிரட்டுறாரு. கொஞ்சம் கெயினே ஷார்ப் வச்சுக்கங்க. இல்லம்மா சில பேர் என்னன்னா 5 தாமா அப்படின்னு ஓ இருக்குமோ நம்ம தான் படிக்கலையோ அப்படிங்கிற மாதிரி குழப்புறது. நான் தான் தெளிவா சொல்றேனே 3 வாகனம் தானே. பேசி முடிச்சிட்டீங்களா? நீங்க பேசுங்க இப்ப. 5 வாகனம் என்பதை இந்த மேடையிலே இப்பொழுதே நான் நிரூபிக்கிறேன். ஆனா நான் சொல்ல மாட்டேன். தெரிஞ்சாவுல சொல்றதுக்கு. தெரிஞ்சானு இல்லம்மா. எதுக்கு இந்த வெட்டி வீராப்பு வசனம் ஏன் பேசுறீங்கன்னு கேக்குறேன் நான். இருந்தா தானமா சொல்றதுக்கு. 3 வாகனம் தாங்க இருக்கு. உருட்டுறீங்க நல்லா. பேசிட்டீங்களா? ஐயா நான் சொல்றது நல்லா கவனமா கேளுங்க. ஐயா நான் உண்மையாவே சொல்றேன். நீங்க உண்மையை தான் நீங்க எல்லா மனநலம் ஒன்றியவளா இருக்கீங்களா? நான் தெரியாம கேக்குறேன். அப்படித்தானே உங்க கம்பெனில இருக்கான். புரியுதா? ஐயா 5 வாகனம் என்பதை இந்த மேடையிலே நான் நிரூபிக்கிறேன். எப்படி? ஆனா நான் சொல்ல மாட்டேன். தெரிஞ்சாவுல சொல். ஐயோ 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 ஊராட்டு சாமி. சாமி ஊராட்டு பொருள். ஐயய்ய மைக்குக்கு எவ்வளவு தொகையா இருந்தாலும் நான் கட்டேன். நீங்க கோச்சுக்காங்கனே. எவ்வளவு தொகையா இருந்தா? எடுத்துட்டு அடி வரீங்க. ஏங்க எவ்வளவு தொகையா இருந்தாலுமா? 125 ரூபாய் இருந்தாலும் கட்ட மாட்டேன். ஹலோ எந்த ஊர்ல ஹலோ 25 ரூபாய் கொடுப்பாங்க? எந்த ஊர்ல இந்த மைக்கு 120? என்ன நீங்க கடையில பலூன் கடையில வாங்குற மைக் மாதிரி பேசிட்டு இருக்கீங்க. 10,125 ரூபா. அதோட கூட தான் இருக்கும். ஏப்பா ஒரு டிவி வாங்க போனா 9,999 ரூபாங்கிற 10,000 ஓட்டா ஆடு போயிரும். 9,990 ரூபா. தொழில் அது நுணுக்கம். 9,000 தானப்பா. அதாங்க தொழில் நுணுக்கம். அந்த மாதிரி எவ்வளவு வேணாலும் நான் பணம் இருக்கிறேன். டேய் நான் நிரூபிக்கிறேன்னு சொல்றேன். அப்படி சொல்லி அப்படி கேட்டு தொலை. அப்படி கேட்க விட்டா தானே நீங்க. எப்படி நிரூபிப்பேன்னு கேக்குறீல? எப்படி? நான் சொல்லல, உன் வாயிலிருந்து சொல்றேன். 5 வாகனம் என்பதை உன்னுடைய நாவிலிருந்து இந்த மேடையில் நான் சொல்ல வைக்கிறேன். இங்க பாருங்க, நீங்க தண்ணிய குடிச்சு தலைகீழ நின்னாலும் என்னை உங்களால சொல்ல வைக்க முடியாது. பாப்போம் பார்க்கலாமா? சரி, நீ வரைஞ்சேட்ட பார்த்தா நீ சண்டைக்கு தயாராயிட்டேன்னு நினைக்கிறேன். சண்டைக்கு தயாரா இல்லையா? இல்லை குளிருதுன்னு சொல்லி இழுத்து மூடிட்டு இருக்காரு தெரியல. அப்படி ஏன்னா நீ இப்படி கையை கட்டி இருக்கல எனக்கு தெரியும். பாவம் வயசான அப்படித்தேன். இங்க பாருங்க வள்ளிநாயகம், முதல் வாகனம் என்ன வாகனம்? மயில் வாகனம். மொத்தம் எத்தனை மயில் இருக்குது? 3 மயில். முதல் மயில் ஓம் என்ற பிரணவ மந்திரம். யார் கொடுத்தது? சக்தி முருகன். எதற்காக? தாங்கள் கொண்டு வந்த கனியை பெறுவதற்காக. இரண்டாவது மயில் தேவேந்திரன். எப்படி கிடையாது? யார் கொடுத்தது? விநாயக பெருமான் கொடுத்தார். எதற்காக? சூரபதுமனை அழிப்பதற்காக. மூன்றாவது மயில் சூரபதுமன் என்ன செய்தார்? இரண்டாக பிளந்து வதம் செய்தார். ஒரு பகுதி சேவல், இன்னொரு பகுதி மயில். மயில வாகனம் வச்சுட்டாரு, சேவல கொடியா வச்சுட்டாரு. மொத்தம் 3 மயில். நான்காவது வாகனம் ஆட்டுக்கடை வாகனம். எப்படி கிடைத்தது? அது முருகப்பெருமான் அடக்கி வச்சுக்கிட்டாரு. முருகப்பெருமான் அடக்கினா? ஓ புராணத்துல ஒரு கரகணம் தோண்ட. புராணத்துல எப்படிங்க கரகணம் தோன்றும்? முருகப்பெருமான் அடக்கினாரா? வாயச்சத்து குத்தி விடுவேன். நீ எல்லாம் கந்த புராணம் படிச்சியா படிக்கிற? ஒரு நாடகத்துல கந்த புராணத்துல நடிச்சுக்கிட்டு இருக்க. நீ கந்த புராணத்தை படிக்காம நீ வந்திருக்க. முருகப்பெருமான் கேட்டுங்கப்பா, முருகப்பெருமான் அடக்கி வச்சுக்கிட்டாரா ஆட்டுக்கடாய? நீ ஏன் பேசு? முருகப்பெருமான் எங்கங்க ஒரு நடுவீட்ல இருக்கறாரு? எப்ப அடக்குனார் முருகப்பெருமான்? நான் எப்ப சொன்னேன்? நல்லா கேளுங்க. ஆட்டுக்கடா இருக்கு. ஆட்டுக்கடா வாங்கணும்னு அந்த அம்மா சொல்லுச்சு. எப்படிமா கிடைச்சுன்னு சொன்னேன். முருகப்பெருமான் அடக்கி வச்சுக்கிட்டாருன்னு உங்க முன்னாலதான் சொல்லியிருக்கு. சொல்லிச்சா இருமா? சொல்லிச்சா சொல்லலையா? இப்ப என்ன செய்யறாங்க இந்த அம்மா? முருகப்பெருமான் அடக்குனாரா? நீ எல்லாம் கந்த புராணம் படிச்சுக்கிட்டே நான் சொல்றேன். முருகப்பெருமான் எங்க உங்க நடுவில் எடுக்கிறாரு அப்படின்னு சொல்றிய. நீ அறிவு இருந்தா நீ உண்மையாவே இங்க ஊர்ல வந்து நீ சோறு சாப்பிட்டு இருந்தீங்கன்னா, சாப்பிடல தோசை சாப்பிட்டு இருந்தீங்கன்னா நீ என்ன செஞ்சிருப்ப? நடுவன் கேட்கிற. நீலாம் ஒரு நாரதரை பார்த்து ஒரு வள்ளி நடுவன் கேட்கல. உனக்கு அறிவு இருக்கா? என்னவா பேசுற நீ? மேடையில சபை நாகரிகம். வாயில வந்ததெல்லாம் வார்த்தை பேசிட்டு போக கூடாது, சரியா? நீ சொல்றதெல்லாம் நான் கேட்டுக்கிட்டு இருக்கேன். ஆமாச்சா உனக்கு அவசியமே கிடையாது. புராணம் பேசு, இதிகாசம் பேசு, இலக்கியம் பேசு, கவி எவ்வளவு வேணாலும் பேசு.
நடுவிடுங்கிறியா? நடுவிடுறே ஆமா, நீங்களாம் ஒரு ஆளு. அம்மா வள்ளிநாயகம் முருகனை கூப்பிடுமா. மேடையில பேச நாகரிகம் முக்கியம். வாங்க. மேடையில அவர் கோவம் வருமா வராதாமா? ஒரு நடுவிடுங்கிறிய நாரதரை பார்த்து நடுவிடுன்னு கேட்கலாமாமா? போ இங்க பார். நாரதர் பூமியிலே முதலில் இடங்கி எந்த இடம் தெரியுமா? நார்த்தாமலை. போய் கேட்டு பாரு. என் ஊர்ல வந்து என்ன கேட்டு பாரு. ஒதுக்கூறு மதுக்கூறு. என் ஊர்ல வந்து கேட்டு பாரு என்னை பத்தி. நார்த்தாமலை. அம்மா வள்ளிநாயகம் என்னப்பா தயவுசெய்து தவறான வார்த்தையில மேடையில பேசாதீங்க. தப்பா தாங்க பேசிருச்சு. முருகப்பெருமான் நக்கினாருன்னு. அது என்ன நடுவிடுன்னு? அது என்னம்மா வார்த்தை? அது ஒரு நாரதரை பார்த்து அப்புறம் அவர் கோவம் வருமா வராதா? அதானே. அவரே இருக்க வீடு இல்லாம தான் ஊரா சுத்துறாரு. நடுவிடுன்னு அப்படி கேட்க கூடாதுமா. அப்போ இதுக்கு தான் அந்த அம்மா எனக்கு வீடு இருக்கா இல்லையான்னு கேட்டாங்களா? வாயை கொடுத்து வாங்கி கட்டிக்கிட்டீங்க. முருகப்பெருமான் எங்கங்க அடக்குனாரு? வீடு இருக்கா, பட்டா இருக்கா, சிட்டா அடங்கல் இருக்கா, ஆதார் கார்டு இருக்கா, போட்டோ இருக்கா, 150 கையெழுத்து போறியா, எனக்கு என்ன லோன் வாங்கி கொடுக்குறீரா? வீடே இல்லை, எப்படி லோன் கொடுப்பாரு? அதை வேணா சொல்லுங்க. என்ன சொல்லுகிறீ? முருகப்பெருமான் எப்ப அடக்குனாரு? யாரு? தாங்கள் நடத்திய வேள்வியிலிருந்து வந்த ஆட்டுக்கடாயை வீரபாகு தேவர் அடக்கி முருகப்பெருமானுக்கு பரிசா கொடுத்தார். போதுமா? இதுதான் உண்மை. நான் நடத்திய வேள்வியில இருந்து வந்த ஆட்டுக்கடாயை வீரபாகு தேவர் அடக்கி முருகப்பெருமானுக்கு பரிசா இதான் கொடுக்கிறார். இதுதான் நியாயம். ஆனா நீ முதல்ல என்ன சொன்ன? முருகப்பெருமான அடக்கி வச்சான்னு. ஒருவேளை எனக்கு தெரியாம இந்த இதை நான் இந்த கதையை கூட நான் படிக்காம இருந்திருந்து நான் இந்த கதையை நான் சொன்ன உடனே ஆமா முருகன் தான் அடக்குனாரு நான் சொல்லியிருந்தேன்னா என்னத்துக்கு நீங்க எல்லாம் நாரதர் வேஷம் போட்டு வர்றீங்கன்னு கேட்டிருப்பேன். நீங்க எல்லாம் ஒரு 400 கட்டையை பிடிச்சிக்கிட்டு வந்துட்டீங்க. அந்த அம்மா கேப்பா போல. அந்த அம்மா சும்மா இருந்தாலும் ஆனா அதுக்கான வாய்ப்பை நீங்க கொடுக்கல. அது வரைக்கும் உங்களை பாராட்டணும். ஓ முகரக்கட்டைக்கு வள்ளி வேஷம் போடல. ஏன் முகரைக்கு நாரதர் வேஷம் போடக்கூடாது? நானு வள்ளி வேஷம் போறதுக்கு முகர தேவையில்லம்மா. நல்ல அறிவும் திறமை இருந்தா அதுவே போதுங்க. அதுக்கு முகமெல்லாம் தேவையில்லையே. தேவை இல்லைங்கிறேன் நானு. எத்தனை பேர் முகம் இல்லாம நீ என்ன முகரக்கட்டைன்னு சொல்ற? நாரத வேஷம் நான் போட தகுதியானவன். நீ வந்தவா கேக்குது. அவங்க என்ன தவறா கேட்டாங்க? என்ன தவறா கேட்டாங்களா? நீ எல்லாம் எதுக்கு ஆள் ரவுண்ட் வாசிக்கிற? கோவம் இல்ல. நானும் சோத்துல உப்பு தேம் போட்டு சாப்பிடுறேன். அவங்க தப்பா கேட்கல. நல்லா பேசுறியே, நல்லா பாடுறியே, நிறைய திறமைகள் இருக்கு. இவ்வளவு திறமை இருக்கு. நீங்க போய் எதுக்கு நாரதர் வேஷம் போடுறீங்க? ஸ்ட்ரைட்டா முருகன் வேஷமே போடலாமே. அப்படி சொல்லுங்க. உங்களை பெருமையா சொல்றாங்க. அப்படி நினைச்சீங்களா? முயற்சி பண்றேன். நாரது கட்டையை பிடிக்கல, கட்டை இருக்கல, கட்டையை பிடிக்கிறத விட வேணாம். சரி விடுங்க. இந்த கட்டையை பிடிக்கிறது அதோட போதும். வேற எதுவும் வேணாம் நம்மளுக்கு. 5வது வாகனம் என்ன வேணும்? யானை வாகனம். யானை வாகனம் எப்படி கிடைத்தது? அது தேவேந்திரனாகப்பட்ட சீதனமா கொடுத்தார். தேவ யானை திரும்ப செய்யும் பொழுது. சரி, முதல் வாகனம் ஓம் என்ற வருண மந்திரம். 2வது வாகனம் தேவேந்திரன். 3வது மயில் அது சூரபதுமன். 4வது வாகனம் ஆட்டுக்கடை வாகனம். 5வது வாகனம் யானை வாகனம். மொத்தம் எத்தனை வாகனம்? 5. நான் எத்தனை சொன்னேன்? 5. நீங்க எத்தனை சொன்னீங்க? 3. 5ஐயும் நான் சொல்றேன்னு சொன்னா இல்ல, ஏன் வாயில இருந்து சொல்ல வைக்கிறேன்னு சொன்னீங்க. ஹலோ கேட்டீங்களா? என்ன ஹலோ? நான் என்ன சொன்னேன்? என்ன சொன்னேன்? அதுக்கு மேல பேசக்கூடாது. 5 வாகனம்னு நிரூபிப்பேன்னு சொன்னேன். இந்த மேடையில நான் சொல்றேன்னு சொன்னேனா? இல்ல இல்ல இல்ல. யார சொல்ல வச்சே? அவங்கள தான் வள்ளியம்மா தான். இந்த வேலைய நீங்க வச்சாதீங்க சாமி. இங்க பாருங்க, நான் 3 மைல் 1 மைல் ஆக்கி வச்சிருக்கேன். தனித்தனியா பிரிச்சு சொன்னா நியாயமே ஆகாது. புரியுதா? என்ன சொல்லு மறுபடியும் சொல்லு. நான் 3 மைல் 1 மைல் ஆக்கி வச்சிருக்கேன். தனித்தனியா பிரிச்சு சொன்னா நியாயமா ஆயிர முடியுமா? நான் 3 மைல் வச்சிருந்தா நீங்க தனித்தனியா காலையிலே ஊருக்கு போ. நான் 3 மைல் 1 மைல் ஆக்கி வச்சிருக்கேன். நீங்க தனித்தனியா பிரிச்சு சொன்னா நியாயமாகுமான்னு கேக்குறேன். புரியுதா? நான் பிரிட்ஜ்ல வைக்கிறேன், பீரோல வைக்கிறேன். நீங்க எதுலயோ கொண்டு போய் வைங்க. அது எப்படி 3 மைல் 1 மைல்? ஏப்பா ஒரு வீட்ல 10 பேர் இருக்காங்க. சரி, அந்த 10 பேருக்கும் 10 ரேஷன் கார்டா குடுக்குறா. ஒரு ரேஷன் கார்டானே எல்லாருக்கும் ஜாமா. 3 மைல்னா 3 மைல்லேமா முருகப்பெருமான் போவாரு கட்டி ஏறிட்டு. 1 மைல் தான். 1 மைல் தான் போவாரு. மைல்னு சொல்லி மைல் 1, ஆட்டுக்கடை 1, யானை 1, மொத்தம் 3 வாகனம் தான். ஐயோ ஐயோ. சரி, நீங்க வந்த உடனே ஒரு பாட்டு பாடுனீங்க. ஏன்னா சிவனும் அரியும் அரணும் சேர்ந்ததுனால தான் கார்த்திகை மாதம் விசேஷமான மாதம் சொன்னீங்க. நீங்க அந்த விசேஷமான மாதம் சொல்லிட்டு ஒரு விஷயம் பேசுனீங்க. நீங்க ஹரியும் அரணும் சேர்ந்தா ஹரியரன் அப்படின்னு சொல்லக்கூடியவர் ஐயப்பன். அந்த ஐயப்பன் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு. நான் உங்கள்கிட்ட கேட்கிறேன், ஐயப்பன் ஐயப்பங்களுக்கு போயிருக்கீங்களா? நான் போனதுல எனக்கு தெரியும். அப்படி இடத்துக்குலாம் நீங்க போறாளா? ஏய் என்ன அங்கே நாங்கலாம் குடி இருக்கவங்க. பதில் சொல்லுங்க. நிசந்தாமா அங்கே இருக்கவங்க. சீசனுக்கு அங்கெல்லாம் கடை ஓட்டுறாரு. என்ன பம்ப கால கூட மிச்சிர மாட்டாரு. ஏப்பா சீசனுக்கு நான் என்ன கடை பாக்கி போறேன்? பலூன் கடை. டேரே நாங்கலாம் தெய்வங்கள் அங்கே இருக்க கூடியவங்க. அப்படியே? ஆமா. அப்ப ஐயப்பங்களுக்கு போயிருக்கீங்க? போயிருக்கேன். நிஜமாவா? ஆமா. வரையில கறி வாங்கிட்டு வருவியா? ஐயப்பங்களுக்கு போயிருக்கேன். நிஜமாவா?
அட போயிருக்கேன் வேணா ஒண்ணு. சரி போயிருக்கீங்க. எத்தனை படிக்கட்டு இருக்கும்? ஒரு 12 13 படி இருக்கு. அவ்வளவுதான். ஆமாமா பம்பையில அவ்வளவுதான் இருக்கு. அவ்வளவுதான் இருக்குமா? அதெல்லாம் இறங்கி குளிக்கணும். இந்தாரே. பச்சை பிள்ளைய கேட்டாலும் தெரியும் 18 படி. பச்சை பிள்ளைக்கு தெரியும், உங்களுக்கு தெரியுமா? அது பச்சை பிள்ளைக்கு தெரியும், உங்களுக்கு தெரியுமாவா? 18 படிதான் இருக்குல்ல. ஒவ்வொரு படிக்கட்டுகளுக்கு ஒவ்வொரு தெய்வம் இருக்கு. 18 படிக்கட்டுகளுக்குமே தெய்வம் இருக்கு. அருமையான கேள்வி. முதல் படிக்கட்டுக்கு தெய்வம் யாரு? அருமையான கேள்வி கேட்டீங்க. உண்மையா நியாயமான விஷயம் தான். ஐயப்பன் கோயிலுக்கு எல்லாம் போறீங்க, ஐயப்பன் கோயிலுக்கு போனா என்ன காரணம்? 18 படி இருக்கே, 18 படிக்கு தெய்வம் இருக்கா அப்படின்னு நம்ம கேட்கிறோம். தெய்வம் இருக்கிறது. முதல் படி எல்லா படிக்கட்டுக்கு தெய்வம் இருக்கு. முதல் படிக்கிற தெய்வம் சூரியன். இரண்டாம் படிக்கட்டுக்கு இருமா, நான் என்ன சொல்ல வரேன் கேளு. முதல் படிக்கிற தெய்வம் சூரியன். இரண்டாம் படிக்கட்டுக்கு நான் சூரியன் சொல்லிட்டு இல்ல. சூரியன் ஆமாவா இல்லையா? ஆமாதாங்க. ஆமாவா? இரண்டாம் படிக்கட்டுக்கு அட நான் சூரியன் சொல்லிட்டேனே, ஆமாவா இல்லையா? உண்மையா பொய்யா? உண்மைதான். நான் பொய்யுங்கிறேன். உண்மைன்றேன். நான் பொய்யுங்கிறேனே. உண்மைங்க. பதில் சொன்ன நானே பொய்யுங்கிறேன். சூரியன் தான். என்னது? சூரியன் தான். சரி சூரியன் தான் அப்படின்னு நீ சொல்ற. சூரியன் தான்ங்கறதை நானும் உண்மையா சொல்றேன். அதான் உண்மை. சத்தியமா சூரியன் தான் உண்மைதான். ஆமா. ஆனால் சூரியன் என்பது உண்மைதான் என்பதற்கு எப்படி உங்களுக்கு தெரியும்? நான் தான் படிச்சிருக்கேன்ல. படிச்சிருக்கேன்ல. படிச்சது சூரியங்கிறது படிச்சிருக்கீங்க. ஆமா. பார்க்கலாம். சூரியங்கிறது உண்மை. அப்ப நான் முதல் படிக்கிற தெய்வம் சொன்னா நீ படித்தது உண்மையானால் இரண்டாம் படிக்கிற தெய்வம் நீ சொல்லு. ஆத்தாத்தி யாரு சொல்லுவா? நீ படித்தது உண்மையானால் மூன்றாவது படிக்கிற நான் சொல்றேன். நான்காவது படிக்கிற நீ சொல்லு. அஞ்சாவது படிக்கிற நான் சொல்றேன். ஆறாவது படிக்கிற நீ சொல்லு. நீ படிச்சோம் சொல்லல. 4 3 எத்தனைமா? இது கூடவா தெரியாம வள்ளி வேஷம் போட்டு வந்திருப்பேன். ஆமா ஆமா படிச்சிருக்கீங்க. சொல்லுங்க. நீ கணக்கு பிள்ளை வேத்தி. 4 3 7. யார் சொன்னது? நான் தான் சொல்றேன். அப்புறம் 12மா? ஆளை பாரு. இது எத்தனை? 4. இது எத்தனை? 3. சேத்தா 7. அதத்தான் சொல்றேன். அதத்தான் நானும் சொல்றேன். 7 தான். உண்மையாவே மனநலம் குன்று போய் தான் வந்திருக்கீங்க நீங்க. புரியுதா? மனநலத்தை கொண்டு போயிட்டு இல்ல மனநலம் குன்றியவரா? மனம் கொண்டுட்டேனா? மனநலம் குன்றியவரா வந்திருக்கீங்க. காதுனா வேதுக்குது உங்களுக்கு. சரி சரி இது 4. அது 3. 7 தான். 4 3 7. அதத்தான் நானும் சொன்னேன். அதத்தான் நானும் சொன்னேன். இல்ல நீங்க. நான் எப்ப இல்லன்னு? என்னம்மா அப்படி சொல்ற? பொய் பொய்யா பேசுறாருங்க அவரு. நான் என்ன சொன்னேன்? 12 நீங்க. 12 தான் உண்மை. இங்க பாருங்க. என்ன? இது 4. இது ஒரு நாள். இது 2வது நாள். இது 3வது நாள். இது 4வது நாள். இது 4வது நாள். நான் 3 12. அதானே? ஓ நீங்க பெருக்குறீங்களா? நீ கூட்டுனியா? ரெண்டு பேரும் பொசிக்கி விட்டுட்டு போவோம். ஒரு நாள் இரு நாள் முன்னாங்க நானாங்க 16. ஆமா. இது ஒரு 3. இது 2வது 3. இது 3வது 3. இது 4வது 3. நான் 3 12. நான் 3 12 தானே. அப்புறம் 4 நாளா கட்டணும்னா அதுக்கு ஆமான்னு சொல்றியே. இப்ப நீ கணக்குல வேத்தியான்னு சொன்னதுக்கு அது உண்மைதானே? ஐயோ இல்லங்க 4 3 7 உண்மைதான். 12 உண்மைதான். ஒரு 3 3 இரு 3 6 3 9 4 12. 12 என்பது உண்மைதான். 7 என்பது உண்மைதான். 7ங்கிறது உண்மைதான். 12ங்கிறது உண்மைதான். இதானே உண்மை? ஆமா. ஏதாவது ஒரு கேள்விக்குள்ள 2 பதில் அடங்கி இருக்கும். இப்ப என் பக்கம் எத்தனை இருக்கு? உங்க பக்கம் 12 இருக்கு. உங்க பக்கம் எத்தனை இருக்கு? 7. என் பக்கம் 12. உங்க பக்கம் 7. 7 பெரிதா 12 பெரிதா? இதுல என்னங்க சந்தேகம்? 12 தான் பெருசு. அப்ப உங்க பக்கம் 7 தானே? ஆமா. என் பக்கம் 12 தானே? ஆமா. அப்ப நான் தானே 12. நான் தானே பெரிய ஆளு. என்னைக்குமே நான் தான் பெரிய ஆளு. நீ சின்ன ஆளு தான். இங்க பாருங்க. என்ன இங்க பாருங்க நொங்க வாங்கிட்டு 12 என்பது பெரிய ஆள் நான் தான் என்பதை நிரூபித்து காட்டுகிறேன். பிடிங்க சுத்திய முதல்ல. நீ எங்க சுத்தி வந்தாலும் ஏன் பேச்ச மீற முடியாது. நீ எப்படி நீங்க பெரிய ஆள் ஆக முடியும்? எப்படி உங்களை பெரிய ஆள் ஆக விட்டுறோம் நானு? அத்தாடியோ என்னைய பெரிய ஆள் ஆக விட்டு இப்பதானே வேலை இருந்த. உங்களை விட நான் தான் பெரிய ஆள். புரியுதா? பெரிய ஆளா? ஆமா. நீ 7 ஏமா? உங்க பக்கம் எத்தனை இருக்கு? 1 2 3 4 தெரியுமா? தெரியும் அதெல்லாம். 12 என் பக்கம். 7 நான் பெரிய ஆளு. நான் தான் பெரிய ஆளு. எப்படி பெரிய ஆளா? உங்க பக்கம் எத்தனை இருக்கு? என் பக்கம் 12. என் பக்கம் எத்தனை இருக்கு? 7. உங்க பக்கம் 12. 12ஐ தாங்கள் எப்படி எழுதுவீர்கள்? இது கூட தெரியாதா? சொல்லுங்க. 12 பா நீ ரே இந்து. எழுத்தால எழுத சொல்லல. எண்களால் எப்படி எழுதுவீர்கள்? உங்களால எழுதுறத நான் எண்களால ஒண்ணு எழுத வேணாம். எண்களால் எப்படி எழுதுவீங்க? ஐயோ இவரை வச்சு எப்படிங்க மேய்க்கறாங்க வீட்ல? ரொம்ப கஷ்டமா இருக்கு. நீ இப்போ எதை சொல்ற? இதுக்கு முதல்ல நீ பாத்துறேன்னா என்னை வச்சு மேய்க்க முடியாது யாராலையும். அதான் தெரியுமே. இந்த பக்கம் 1 பக்கத்துல 2 1 2 அதான் 12. அந்த பக்கம் எத்தனை இருக்கு? அப்புறம் நம்பிட்டீங்க அங்க 1 அந்த பக்கம் 2 2 1 கூட்டினா எத்தனை? இது கூட தெரியாதங்க. சொல்லுங்க சாமி. 2 1 கூட்டினா 2 1 3. 3. உங்க பக்கம் இப்ப எத்தனை இருக்கு? 3. என் பக்கம் 7. உங்க பக்கம் 3. என் பக்கம் 7. 7 பெருசா
3 பெருசா? சின்ன பிள்ளைய கேட்டா கூட சொல்லும் 7 தாம்மா பெருசு. அப்ப 7 நான் தான் பெரிய ஆளு, 3 நீங்க சின்ன ஆளு. ஐயா, ஐயா, தான் உணர்ந்த சுவாமி பெரிய சுசிலாமா பாட ஆரம்பிச்சிட்டாங்க. விஸ்வநாத ராமமூர்த்தி இசையமைக்கிறார். ஞான நிலை ஞான நிலை ஞான பாலசுப்ரமணியம். தர்மா என்ன உமக்கு 7 ஏன் பக்கம் நான் தாங்க பெரிய ஆளு, 3 நீங்க சின்ன ஆளு. சின்ன ஆளு தாங்க. 3ஓட சேர்த்து எத்தனை? 10. ஏன் பக்கம் 10. ஓ பக்கம் 7. 10 வருதா 7 வருதா? 10 தான் பெருசு. நான் தான் பெரிய ஆளு. அட இருங்க. வந்து வந்து ஐயா பெரிய அப்படியே எஸ்பி பாலசுப்ரமணியம் வர அப்படியே வண்டு. இப்ப புரியுதா? அந்த வண்டு இருந்துச்சுன்னா நல்லா செத்துருக்கும். சரி அதை விடுங்க. இப்போ 1 2 பாப்பா 1 3 5 7 9 11 13 15 17 வண்டு சொன்னதான் இன்னைக்கு 5 வண்டை கொண்டு விட்டமா. ஆமா அதனால மொத்தம் 17 ஒற்றைப்படை எண்களுக்கெல்லாம் நான் தெய்வம் சொல்றேன். இரட்டைப்படை எண்களுக்கெல்லாம் 9 வடிகளுக்கு நீங்க சொல்லுங்க. சூரியன் சந்திரன் செவ்வாய் புதன் வியாழன் சுக்கிரன் சனி ராகு கேது இந்த நவக்கிரகங்களும் ஒற்றைப்படிகளுக்கு தெய்வங்கள். 18 படியிலே ஒற்றைப்படை படிக்கட்டுகளுக்கு தெய்வங்கள் தெய்வங்கள் தெய்வங்கள். ஐயப்பன் இரட்டைப்படைக்கு தெய்வம் சொல்லு. சிவன் சக்தி முருகன் பிரம்மா விஷ்ணு ரங்கநாதன் யமன் காளி விநாயகர் என்று சொல்லக்கூடிய நவப்படிக்கட்டுகளுக்கும் இவர்கள் எல்லாம் தெய்வம். போதுமா போதுமா போதுமா? ஏன் முதல்ல சொல்ல முடியாது? நீங்க முதல்ல சொல்லிருக்க வேண்டியதானே. ஆயக்கலைகள் 64 இருக்கும் என்னமை தூய உருப்பலிங்க உள்ளவார் என் உள்ளத்தில் உள்ளே இருப்ப இங்கு வராத இடர். என்ன நான் பேசினா அப்படியே சொல்லிடுவேன். தப்பா சொன்னானா? சரியா தான் சொல்லிருக்கேன். ஆயக்கலை 64 ஏன் உனக்கு என்னமை தூய ஆயக்கலைகள் 64 யாருக்குரிய கவி? எங்க அம்மா கலைவாணிக்குரியது. அப்படியா? ஆமா எங்க அம்மா கலைவாணிக்குரியதா? ஆமா எங்க அம்மா குறியதானே? ஆமா. இந்த கவியை நீ ஏன் பேசுன? கலைவாணி அனைவருக்கும் உரியவள். அப்படி சொல்லுமா. இப்பதான் சந்தோஷப்படுறேன். கலைவாணி அனைவருக்கும் உரியவள் என்பதை நீங்களே சொல்றீங்க. உண்மைதானே? ஆமா. அப்ப அது என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? ஆயக்கலைகள் 64 ஏய உன்னிருக்கும் என்னம்மை. அப்படியே போட்டுருக்கு. ஆமா. ஆயக்கலைகள் 64 என்னென்ன கலைகள்? என்னென்ன கலைகள்? என்ன என்கிட்ட கேக்குறீங்க? என்கிட்ட கேக்குறீங்களா? நீ தானே சொன்ன கலைவாணி எல்லாருக்குரியவர்னு. ஆயக்கலைகள் 64 ஏய உன்னிருக்கும் என்னம்மைன்னு கவி பாடுனது யாரு? பாடுனது நான் தான். நீங்க தானே? ஆமா. யாருக்குரிய கவி? எங்க அம்மாக்குரியது. கலைவாணிக்குரிய கவி தானே? ஆமா. கலைவாணி யாரு? எங்க அம்மா. உங்களை பெற்றெடுத்த தாய். என்னை பெற்றெடுக்காத தாய். பெற்றெடுக்காத தாய். ஆமா. அப்படிதானே? ஆமா. அப்ப உங்க தமிழ் அழகா பேசுங்க. பெற்றெடுக்காத தாய். அப்படியே தமிழ் அழகாக. நீங்க வந்து அப்ப என்ன பண்ணணும்னா உங்க அம்மாக்குரிய கவியை நீங்க சொல்லிருக்கீங்க. ஆயக்கல்ல 64 நீங்க தான் சொல்லணும். ஏன்னா நான் ஏன் சொல்றேன்? உங்க அம்மா தானே. இருமா. கலைவாணி எல்லாருக்கும் சொந்தக்காரன்னு சொல்றது நீ தானே? ஆமா. அப்ப நீ தானே சொல்லணும் 64 கலைகள். எனக்கு தெரியாது. அப்படியா? அப்பா உன்னை விரட்டுறதுக்கு இந்த பாடுபட்டிருக்கேன். போ தெரியாது. அட ஒரு 5 10 சொல்லுமா. தெரியாதுப்பா. புரிஞ்சுட்டீங்களா? 64 சொல்ல சொன்னா எப்படிங்க சொல்ல முடியும்? சரிம்மா 64 பாதி எத்தனைமா? 31 32 32 தான். சரி 32. அந்த 32 சொல்லுமா. மீதி தெரியாதுல்ல. போ இப்படி என்ன சொல்லியா? நீங்க தாங்க சொல்லணும். எனக்கு தெரியாதுன்னா நீங்க தாங்க சொல்லி தொலையணும். சரி விடு. பாவம் உன்னை பார்க்கல எனக்கு பாவமா இருக்கு. உன்னை சொல்ல விட்டு சொல்ல இந்த அம்மாவை காட்டி கொடுக்க கூடாதுன்னு நான் நினைச்சிருந்தேன். நீங்க தான் சொல்லி தொலைன்னு சொல்லி நான் சொல்லிட்டு எனக்கு தெரியாதுன்னா அப்ப நீங்க சொல்லணும்ல. அவருக்கும் தெரியாது. அப்ப உங்களுக்கு தெரியாதுன்னு சொல்லுங்க. 2 பேரும் தெரியலன்னு உள்ள போவோம். அப்படியே நான் சொல்லணும். அப்ப சொல்லுங்க. எங்க அம்மா சொல்லுங்க. எங்க அம்மா கவியை நான் சொல்லாம சொல்லுங்க. அக்கரவழக்கு லிகிதம் கணித வேதம் புராண வியாக நீதி சோதர சாஸ்திரம் தர்ம சாஸ்திரம் யோக சாஸ்திரம் மந்திர சாஸ்திரம் சிற்ப சாஸ்திரம் வைத்திய சாஸ்திரம் உருவ சாஸ்திரம் இதிகாசம் காவியம் அலங்காரம் மதுர பாடம் நாடகம் நிறுத்தம் சத்தப்பிரம வீணை வேணு மிருதங்கம் தாளமத்திர பரிச்சை கணக்க பரிச்சை ரத பரிச்சை கஜ பரிச்சை அஸ்வ பரிச்சை ரத்திர பரிச்சை பூ பரிச்சை சங்கராம் வழக்கணம் மல்யுத்தம் அக்ரூஷனம் உச்சாடனம் மித்துவேடன மதன சாஸ்திரம் மோகன வசீகரம் ரசவாதம் கந்தரவாதம் பைப்புலவாதம் கௌத்துவாதம் காதுவாதம் காருடம் நட்டம் முட்டி ஆகாய பிரவேசம் ஆகாய கவனம் பிரகாய பிரவேசம் அதிரஜயம் இந்திரஜாலம் மகேந்திர ஜாலம் அக்னிதம்மம் ஜலத்தம்மம் வாயுத்தம்மம் தீதம்மம் வாக்குத்தம்மம் சுக்கிலத்தம்மம் கண்ணத்தம்மம் கட்கத்தம்மம் அவத்தை பிரயோகம் என்று சொல்லக்கூடிய 64 கலைகள் இருக்கு. போதுமா? ஏமா நீ எரியுமே உங்க அப்பாவா? ஆமா தெரியும் எனக்கு. அவர் பார்த்துருக்கேன். நான் பல மேடைகளில் பார்த்துருக்கேன். நீ என்ன பேசினாலும் அவருக்கு எதிர்த்துவார். பார்த்தீங்களா? எங்கள் வீட்டு பிள்ளை இல்லை ஓயாமல் எங்கள் வீட்டு பிள்ளைன்னு சொல்லுவார். நம்பிராசன் தானே? நம்பிராசனோட எத்தனை பேர் பிறந்தாங்க? யாருக்கு தெரியும்? அவருக்கு தான் தெரியும். சரி இருக்கட்டும். 64 கலைகள் நான் தானே என்னை தானே சொல்ல சொன்னேன். நான் சொல்லிக்கிட்டு இருக்கல மறுபடியும் நீ ஏன் சொன்ன? ஒருவேளை உங்களுக்கு தெரியாம இருந்துச்சுன்னா அப்படி நாரதர் வர்றாங்க. அதுக்கு தான் கேட்டுக்கிறோம். தெரியாதுங்களா? சரி நான் தான் சொல்றேன்ல. அப்புறம் ஏன் நீ குறுக்க வந்து சொல்ற? ஏன்னா
நான் சொல்றேன் இல்ல, நீ ஏன் குறுக்க வந்து சொன்ன? ஒருவேளை இவங்கெல்லாம் எனக்கு தெரியாதுன்னு நினைச்சிட்டாங்கன்னா அதனால நீ ரொம்ப தொழில் நுணுக்கம்மா, ரொம்ப தந்திரம்மா. சரி, இதெல்லாம் தெரிஞ்சிருக்கலாம். ஆ. இந்த நாடகத்தை எழுதியவர் யாரு? தவத்திரு ஸ்ரீலஸ்ரீ டி சங்கரதாசர் சுவாமிகள். அப்படி சொல்லுங்க. சங்கரதாசர் தானே? ஆமா. எப்ப பிறந்தாரு? 1867 பிறந்து 1922 மறைந்தார். நல்ல வேலையா போச்சு. 1867 பிறந்து 1922 மறைந்தவர் சங்கரதாசர். அவர்தானே? அவர்தான் நாடகத்தில் எழுதினார். ஆமாங்க. பாடலும் எழுதியிருக்கிறார். அவர் எழுதாத பாடலை சங்கரலிங்க கவிராயர் எழுதி பாஸ்கரதாசனை கொடுத்து சங்கரதாசனத்திலே கொடுத்தார் வண்டி வழி கற்கணும். அவர் எக்குளத்திலே உதித்தாய் இத்தருணத்திலே புகழாமன் மிக்க வழிபட்டிலும் குரக்குளத்திலே உதித்தேன் சுவாமி. அது சங்கரதாசர் எழுதியது. நான் என்ன சொல்றேன்னா, பாஸ்கரதாசர் கொண்டாந்து கொடுத்தார்ல சங்கரலிங்க கவிராயர் எழுதி, அந்த பாடலை இப்ப பாருங்க கேளுங்க. வண்டி வெளி கற்கண்டு மொழிமாதே, வண்டி வெளி கற்கண்டு மொழிமாதே, வந்திருக்கும் நாடக சொல் கோதே கோதே. ஞான நிலை தான் உணர்ந்த சுவாமி, ஞான நிலை தான் உணர்ந்த சுவாமி, நாடு மழை நாடு சாமி. கண்டமலர் கண்டமலர் முகமாதே, கண்டமலர் முகமாதே, தந்தை தாய் பெயரன சொல் கோதே கோதே. தந்தை பெயர் நம்பி என்பார் சுவாமி, தந்தை பெயர் நம்பி என்பார் சுவாமி, தாயின் மகன் கோபினி என்பார். பர்வகாலத்தை வீணாய், பர்வகாலத்தை வீணாய் பாழாக்கி விடலாமோ அம்மா, அம்மா. மருவிய விழித்தன்னை, மருவிய விழித்தன்னை, மாற்றையவரலாகும் சுவாமி, சுவாமி. வேத வேதையில் வேதில்லா, வேத வேதையில் வேதில்லா, கீதாத்தை அல்லவோ அம்மா. விதி என்பதில்லாவிட்டால், விதி என்பதில்லாவிட்டால், விண்மீது மண்மீது சுவாமி, சுவாமி. பாலுண்டு பசி தீர, பாலுண்டு பசி தீர, அம்மா அம்மா. பாலுண்டு பசி தீர, காலம் ஒன்று வேண்டுமோ அம்மா. பாலோடாகிலும் காலம், பாலோடாகிலும் காலம், அறிந்துள்ள வேண்டுமோ சுவாமி, சுவாமி. காலிருதுடனே
பெண்ணான குறைதற்கு வேலாயுதன் அல்லவோ? பெண்ணால். பெண்ணால் என்னிடத்தில் அவன் பெருமை ஏன் பேசுகிறீர்? இப்படியெல்லாம் உங்களுக்கு நல்ல வரன் பார்த்து வந்தேன். எப்படிப்பட்ட வரன் என்பதை கூறுகிறீர்கள். அழகுள்ளவளே, அனைத்திடுவா அந்த ஆறுமுக கந்தனாமா உங்கொரு சேர்ந்தே